நம்ம நேற்று நாம 4:2 பார்த்துட்டோம். இந்த கோலை குறித்து பார்த்துட்டோம். ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்துட்டோம். அந்த கோல் வந்து எப்படி எல்லா எகிப்தியருடைய பாம்புகளையும் ஆரோனுடைய கோல் விழுங்கிச்சோ அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையில் விளங்கினார். அந்த கோலுக்கு அடையாளமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் விழுங்கினார். அதுதான் அந்த வந்து சம்பவத்துலேருந்து நமக்கு சத்தியம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள்லாம் விழுங்கினார். அந்த கோலுக்கு அடையாளமாக அதை பார்த்தோம். சரியா? இப்போ அதுக்கு அடுத்து நம்ம ஹோம்ஒர்க்கில் 3 காரியம் பார்க்கணும். அந்த ஷீட்டில் எபிரேயர்களின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அடுத்து நான் கர்த்தர், நான் யெகோவா அப்படிங்கிற 3 காரியத்தை வந்து போட சொல்லியிருந்தேன். சிங்கிள் மாத்திரம் போட சொல்லியிருந்தேன். சரியா? அதுக்கு வந்து பார்த்துக்கலாம். யாத்ராகமம் 3:18 இருக்கிற எபிரேயர்களின் தேவனாகிய கர்த்தர். அப்படி இதுக்கு பார்க்கல, இதுக்கெல்லாம் இன்னும் பார்க்க வேண்டியிருக்குல்ல, பார்த்துட்டோமா? எபிரேயர்களின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நான் யெகோவா அப்படிங்கிறதுக்கு நம்ம வேல்யூ பார்த்துட்டோமா? மட்டும் கொஞ்சம் நோட்டு பார்த்து சொல்லுங்க. பார்க்கல. சரி, இப்போ எதோட நிற்குது நம்ம பார்த்துட்டு அந்த கோலை குறித்து பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த 4 காரியம் பார்த்துட்டோமா? அதை விடுவித்து நீங்களாக்கி மீட்டு கொண்டு சேர்த்து கொண்டு அது 4ம் பார்த்துட்டோமா? அது பார்த்துட்டோம்ல. ஆமாங்க. அதுக்கு எக்ஸ்பேண்டும் பார்த்துட்டோமா? அதுக்கு எக்ஸ்பேண்ட் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த அந்த எபிரேயர்களின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், நான் யெகோவா. இதுக்கு வந்து எப்ராயிக் ஸ்டடீஸ் பண்ண சொல்லியிருந்தேன். 11 எழுத்துல பிரியுதா? போட்டு பார்த்தீங்களா? எப்ராயிக் ஸ்டடீஸ் மேல் ஃபீமேல் பிரித்து பார்த்தீங்களா? இந்த 3 வார்த்தை 3 இதுக்கும் பிரிச்சிங்கன்னா 11 எழுத்து தான் பிரியும். எபிரேயர்களின் தேவனாகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரும் நான் யெகோவா அப்படிங்கிறதும் எல்லாமே இந்த 3 வார்த்தைக்கும் 3 வசனத்துக்கும் எடுத்து நீங்கள் மேல் ஃபீமேல் போட்டு பார்த்தீங்கன்னா 11 எழுத்து பிரியும். என்ன அர்த்தம்னா 3மே மணவாளன் தான் அர்த்தம். 3க்கும் 11 எழுத்துல பிரியுது அப்படின்னு சொன்னால் 3 காலத்துலேயும் வாழ்ந்த ஜனங்கள் மணவாட்டி. 3 காலத்துலேயும் இருந்த தேவன் வெவ்வேறு தேவன் கிடையாது, ஒரே தேவன் தான் மணவாளன். அப்படிங்கிறதுக்காக தான் 3த்துக்கும் எப்ராயிக் ஸ்டடீஸ் போட்டிங்கன்னா 11 தான் பிரியும். அந்த 3க்கும் சரியா சிங்கிள் போட்டிங்கன்னா இந்த 3த்துக்கும் சிங்கிள் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 109. அந்த எப்ராயிக் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு சிங்கிள் போட்டிங்கன்னா 109 100 வரும். 109 கீழே 100 வரும். அப்படின்னா 109 100 கூட்டினீங்கன்னா 209. 209ங்கிறது 29. 0 எடுத்துருங்க, 29 தான். 29னா மணவாளன். இப்போ எபிரேயர்களின் தேவனாகிய, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, எபிரேயர்களின் தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மோசேயை நோக்கி நான் யெகோவா, நான் கர்த்தர்னு சொல்றார். எல்லாமே வெவ்வேறு காலகட்டத்தில் தேவன் வந்து வெவ்வேறு விதமாக தன்னை வெளிப்படுத்தி இருந்தாலும் அந்த ஆண்டவர் வந்து வெவ்வேறு தேவன் நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது, ஒரே தேவன் தான். அதே மாதிரி தான் நீங்கள் ஆபிரகாமின் தேவன், இசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் போட்டிங்கன்னா 26 எழுத்து வச்சிருக்காரு. ஏன்னா 3 பேருக்கு வேற வேற ஆண்டவர் கிடையாது, ஒரே கர்த்தர். அதான் 26 எழுத்துல வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்? பேசின நபர்கள் வெவ்வேறு ஆளாக இருக்கலாம், ஆனால் பேசின கர்த்தர் ஒரே ஆண்டவர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான் நமக்கு வந்து இதை 3க்கும் நம்ம பார்த்தோம்னா 11 எழுத்துல தான் பிரியும் மேல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா.
அதுக்கு சிங்கிள் போட்டிங்கனாலும் பிரேக் ஸ்டடிஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் போட்டிங்கனாலும் 109 100 209ன்னு வரும். சரியா? 209 0 எடுத்துருங்க, 29 மணவாளன்னு போட்டுக்க. சரியா? அடுத்தது இந்த யாத்ராம 3:18 இருக்கிற எபிரேயரின் தேவனாய கர்த்தர் இருக்குல்ல, அதுக்கு மாத்திரம் நம்ம எடுத்தோம்னா எழுதிக்கிங்க. அதுக்கு மாத்திரம் எடுத்தோம்னா ஆர்டினல் 120, ஆர்டினல் 120, கார்டினல் 399, ஆர்டினல் 120, கார்டினல் 399. ரெண்டையும் கூட்டிருங்க, 120 399 கூட்டிருங்க, 519 வரும். சரியா? 519 வரும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தைக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அதுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அதுக்கு ஆர்டினல் போட்டிங்கன்னா ஆர்டினல் 118 எழுதிக்கிங்க. ஆர்டினல் 118, கார்டினல் 613 வரும். ஆர்டினல் 118, கார்டினல் 613. இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 118 613 கூட்டினீங்கன்னா 731. சரியா? 731. 731ஐயும் இந்த எபிரேயரின் தேவனாய கர்த்தருக்கு 519 கூட்டிருங்க. அதனுடைய ஆர்டினல் டோட்டல் 519 வந்துச்சுல, அதையும் இந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு வர்ற ஆர்டினல் டோட்டல் 731ஐயும் கூட்டிருங்க. 1250. 731ஐயும் 519ஐயும் கூட்டிருங்க. கூட்டினீங்கன்னா 1250. 1250 பிரேக் பண்ணிக்கங்க. 1250 பிரேக் பண்ணீங்கன்னா 611, 613 + 26. 611 + 613 + 26. 611ங்கிறது தோரா, 613ங்கிறது கமாண்ட்மெண்ட், பிரமாணங்கள், 26ங்கிறது யாவே கர்த்தர். சரியா? இந்த 519 இருக்கு இல்லையா, அதை சிங்கிளா கூட்டுங்க. 5 + 1 + 9ன்னு கூட்டுங்க. 731 7 + 3 + 1ன்னு கூட்டுங்க. அப்படி கூட்டிங்கன்னா 519 சிங்கிளா கூட்டினீங்கன்னா 15 வரும். 731 சிங்கிளா கூட்டினீங்கன்னா 11 வரும். 15 16 கூட்டிருங்க. 26. 26னா யாவே கர்த்தர். சரியா? எபிரேயர்களின் தேவனாகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரும் ஒருவரே அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் கர்த்தர் அப்படிங்கிறாரா? இதுல யாத்ராம 6:2ல அந்த நான் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா 11 எழுத்துல வச்சிருக்கிறார். 11 எழுத்துல வச்சிருக்கிறாரா? ஏன் 11 எழுத்துல வச்சிருக்கிறாரு? பேசுகிறவர் கர்த்தர்னு வெளிப்படையா எழுதப்பட்டிருந்தாலும் பேசுகிறவர் மணவாளன்னு காண்பிக்கிறதுக்காக தான். அந்த வார்த்தைக்கு ஆர்டினல் போட்டிங்கன்னா எழுதிக்கங்க.
யாத்ராமா 6:2 இருக்கிற நான் கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆடில் காட்டில் போட்டிங்கன்னா 80 134 ஆர்டினல் 80 கார்டினல் 134 கூட்டினீங்கன்னா 214. 214 யாரு? உருவாக்க ஆவியானவர். அப்ப நான் கர்த்தர்ன்னு சொல்றாரு. ஆனா பேசுறது யாரு? ஆவியா இருக்கிற கர்த்தர் பேசுறாரு. மோசையை நோக்கி நான் கர்த்தர்னு தன்னை வெளிப்படுத்துறாரு. இப்பதான் தன்னை வெளிப்படுத்துறாரு. ஆனா வேதம் நமக்கு எப்படி காண்பிக்குது? ஆவியா இருக்கிற கர்த்தர் அப்படின்னு அவருக்கு இல்ல, நமக்கு காண்பிக்குது. சரியா? ஆவியா இருக்கிற கர்த்தருங்கிறது நமக்கு காண்பிக்குது. அவ்வளவுதான் இந்த கிளாஸ்ல. ஏசாயா 42:4 அதுக்கு போட சொல்லியிருந்தேனா, ஹோம்ஒர்க் போட சொல்லியிருந்தேனா? ஏசாயா 42:4 அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு போட சொல்லியிருந்தேனா ஹோம்ஒர்க்கு? ஆமாங்கய்யா. என்ன வருது? போட்டீங்கன்னா வேதத்திற்கு தீவுகள் காத்திருக்கும். ஐயா டோட்டல் ஆர்டினல் 245, ம். டோட்டல் கார்டினல் 1244. இது எத்தனை வார்த்தைக்கு போட்டீங்க? 1 2 3 4 வார்த்தைக்கு போட்டீங்களா? ஆமாங்கய்யா. ஒரே நிமிஷம். 1 வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். எவ்வளவு ஸ்டார் வருது 4 வார்த்தைக்கும்? ஐயா ஆர்டினல் 245, கார்டினல் 1244. நாலு வார்த்தைக்கு 196 தான் வரும். 196. சரி, இதுல அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்குங்கிறதுல வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும் அந்த கடைசி 3 வார்த்தையை தான் எடுக்கணும். நம்ம இந்த 3 வார்த்தைக்கு எடுத்தீங்கன்னா அவருடைய வேதத்துக்கு தீவுகள் அப்படிங்கிறது தான் 2வது 3வது வார்த்தை. அதுக்கு சிங்கிள் மட்டும் எடுத்தீங்கன்னா 31:7 38 வரும். வேதத்திற்கு தீவுகள் அப்படிங்கிறது 2 வார்த்தையும் மணவாளனுக்கு மணவாட்டி காத்திருப்பாள் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த 2 வார்த்தையும் பார்த்தீங்கன்னா 11 எழுத்துல இருக்கும். வாவ் லேமட் டவ் வாவ் ரேஷ் டவ் வாவ் அந்த வார்த்தையும், அடுத்து அலஃப் யோத் யோத் மெம்சோபித் அந்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா 11 எழுத்துல இருக்கும். சரி, அதான் அதில் விஷயம். அவருடைய வேதத்திற்கு தீவுகள்ல மணவாட்டி காத்திருப்பாள். அவருடைய வேதத்திற்கு மணவாட்டி காத்திருப்பாள், மணவாளனுக்கு மணவாட்டி காத்திருப்பாள் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இந்த 2க்கும் சிங்கிள் போட்டிங்கன்னா 38 தான் வந்துடும். 38ங்கிறது மணவாளன், இன்னொரு 38ங்கிறது மணவாட்டி. இப்போ மணவாளனுக்கு மணவாட்டி காத்திருப்பாள் அப்படின்னு எழுதிக்கிங்க. அதுதான் அதுல விஷயம். சரியா? அதுல அவருடைய வேதத்துக்குன்னு இருக்கா? அதுல எபிரேயத்துக்கு போனீங்கன்னா அவருடைய தோராவுக்கு அப்படின்னு தான் இருக்கு. அண்ட் ஹிஸ் தோரா ஐஸ்லாண்ட் வில் வெயிட் அப்படிதான் இருக்கும். அதாவது அவருடைய தோராவுக்கு
தீவுகள் காத்திருக்கும்னு இருக்கும், ஆங்கிலத்தில் இருக்கும். ஒரிஜினலாக போனீங்கன்னா அவருடைய தோராவுக்கு நமக்கு அர்த்தத்தில் ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும்போது ஒரிஜினலாக எழுதப்பட்டிருக்கும். அவருடைய தோராவுக்கு மணவாட்டி காத்திருப்பாள் அப்படிங்கிறது தான். வேதங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறுது. நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், தப்பா புரிஞ்சுக்கொள்ள அந்த இடத்துல. ஆதாம் கொடுக்கும்போது வேதம் கொடுக்கப்படல, எழுதி கொடுக்கப்படல. ஆபிரகாமுக்கோட கர்த்தர் நான் சர்வவல்லமையுள்ள தேவன் அப்படின்னு தரிசனமானாரு. ஆனா வேதம் அவருக்கு கொடுக்கப்படல. மோசேகிட்ட வரும்போது தான் வேதம் எழுதி கொடுக்கப்படுது. அப்பதான் பெர்சனலா தன்னை வெளிப்படுத்துறாரு. நான் கர்த்தர், அதாவது நான் சர்வவல்லமையுள்ள தேவன் என்கிற நாமத்தினாலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கெல்லாம் தரிசனமானேன். ஆனால் யெகோவா என்ற நாமத்தினால அவர்களுக்கு தரிசனமாகல. பெர்சனலா இன்னும் டீப்பா அவர்களுக்கு வெளிப்படுத்தல. இப்போ உனக்கு வெளிப்படுத்துறேன்னு மோசேக்கு வெளிப்படுத்துறாரு. இப்போ வேதத்தை எழுதி கொடுக்குறாரா? அப்போ மோசேயுடைய காலத்துல, யோசுவாவுடைய காலத்துல வேதம் எது? எது வேதம்னா 5 ஆகமம் தான் வேதம். அப்படியே காலங்கள் கடந்து வருது. அடுத்து தனக்கு எழுதப்படுது. தனக்குனா பழைய ஏற்பாடு முழுவதும் தோரா, நெபீம், கெத்துபீம் எல்லாம் சேர்ந்தது தான் தனக். அப்படின்னா தோராங்கிறது 5 ஆகமம், நெபீம்ங்கிறது தீர்க்கதரிசன புஸ்தகங்கள், எல்லா தீர்க்கதரிசன புஸ்தகமும். அந்த 2ஐயும் தவிர்த்து மீதி இருக்கிற வரலாற்று நூல்கள், கவிதை நூல்கள் இதெல்லாம் சேர்த்து கெத்துபீம்ல வந்துடும். அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் தனக். தனக்குன்னு எழுதிங்கனாலும் வேதம், அந்த வேதம்னா எபிரேயத்துல தனக்குன்னு வரும். தனக்குங்கிறது பழைய ஏற்பாட்டுடைய ஷார்ட் ஃபார்ம். அதுக்கு போட்டிங்கனாலும் 11 தான் வரும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், மோசையுடைய காலகட்டத்தில் கையில் இருந்தது 5 ஆகமம் தான் வேதம். அடுத்து தீர்க்கதரிசிகளை கொண்டு வேதத்தை எழுதுறாரு. தொடர்ந்து தீர்க்கதரிசன ஆகமெல்லாம் எழுதப்பட்டு இஸ்ரேல் தேசமாக ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கையில் இருந்தது பழைய ஏற்பாடு முழுவதும் வேதம். சரியா? 39 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் வேதம். 39 புஸ்தகங்கள் இஸ்ரேல் தேசமா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேதம். அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்து வர்றாரு. இயேசு கிறிஸ்து வந்து அவர் மரித்து உயிரோடு எழும்பி போனதுக்கு அப்புறம் சபை எழுப்பப்படுது. அதுக்கு பின்னாடி காலகட்டத்தில் தான் நிருபங்கள் எழுதப்படுது. இதெல்லாம் சேர்த்து கிபி 325க்கு அப்புறம் தான் வேதமா மொத்தம் 66 புஸ்தகமா சேர்க்கப்படும். அப்போ ஆதி திருச்சபைக்கு அப்புறம் வர்ற நமக்கு என்ன வேதம்? 66 புஸ்தகமும் வேதம். ஆனா பேசிக்கா நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும். அந்தந்த காலகட்டத்துல வாழ்ந்த ஜனங்களுக்கு எது வேதம், எது இருந்தது கையில அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்தா தான் நமக்கு வேதத்தை சரியா நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். இப்போ புதிய ஏற்பாட்டில் எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் 260 அதிகாரம் இருக்கு. மொத்தம் 260 அதிகாரம் ஏன் இருக்கு? 0 எடுத்துட்டீங்கன்னா 6, 26, 26னா கர்த்தரை வெளிப்படுத்துறது தான் புதிய உடன்படிக்கை. பவுல் அழகா எழுதுறாரு, இந்த இயேசுவே கர்த்தர்னு சொல்லி பரிசுத்தாவி இல்லாம ஒருவரும் பேசக்கூடாது. சரியா? 260 அதிகாரம் தான் பழைய ஏற்பாடு. சாரி, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மொத்தம் அதிகாரங்கள் 260. வேதம் எல்லாமே ஒரு கால்குலேஷன்ல தான் இருக்கு. நீங்கள் நானும் ஒரு வீடு கட்டணும்னா கணக்கு போடாமல் கட்ட மாட்டோம். ஒரு கல்யாணம் பண்ணோம்னா எவ்வளோ செலவாகும்னு கணக்கு போடுவோம் உட்காந்து. எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ போகலாம், எவ்வளோ கை தாண்டி போனால் எவ்வளோ வரும்னு ஒரு கணக்கு போட்டு செய்கிறோமா? வானத்தை பூமியும் படித்த ஆண்டவரும் கால்குலேஷன் இல்லாமல் எதையுமே பண்ணுறதில்ல. கால்குலேஷன் இல்லாமல் எதையுமே பண்ணுறதில்ல. இந்த பூமி மாதிரி எத்தனையோ பூமி இருக்கு. இந்த பூமி மாதிரி எத்தனையோ கிரகங்கள் இருக்கு. ஆனால் எதுலையுமே ஆக்சிஜன் கிடையாது. இன்னைக்கு மனுஷன் வேற வேற கிரகத்துக்கு போய் அங்கே வாழ்ந்துடலாமான்னு பார்க்குறான்.
ஆராய்ச்சி பண்றான வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது. இந்த பூமியை மட்டும்தான் மனுஷர் வாழும்படி உண்டாக்கும். இந்த பூமியை மட்டும்தான் மனுஷர் வாழும்படி ஆண்டவர் உண்டாக்குனாரு. இந்த மனுஷன் என்னதான் தேடி கண்டுபிடிச்சாலும் அது கடைசியில ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். வேற எந்த கிரகத்திலையும் இந்த மனுஷர் வாழும்படியான இந்த ஆக்சிஜன், தண்ணீர் இந்த மாதிரி அமைப்பு உண்டாக்கல, இல்லை வேதத்தின்படி. ஆனா மனுஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டு போய் எப்படியாவது போய் இந்த பூமியில ஒரு ஆபத்து வந்தா வேற கிரகத்துக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா அது வேதத்தின்படி பாசிபிள் இல்லை. சரியா? இப்போ அடுத்ததுக்கு போலாம். இந்த கிளாஸ்ல நமக்கு போகலாம். ஏதாவது டவுட் வந்தா கேளுங்க. இதுல யாத்ராம 5:1 இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர்னு இருக்கா? அந்த 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 வார்த்தைக்கு அந்த 3 வார்த்தை 13 எழுத்து. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர். அதுக்கு சிங்கிள் மட்டும் போட்டீங்கன்னா 37 வரும். எழுதிங்க. சிங்கிள் மட்டும் போட்டீங்கன்னா 37 வரும். 37னா ரட்சிப்பும் நித்திய ஜீவனும். ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் அப்படிங்கிறது. நம்ம அடுத்த கிளாஸுக்கு போறோம். யாத்ராமம் 3வது கிளாஸ். இதுல வாசிங்க. யாத்ராமம் 12:1 வாசி. யாத்ராமம் 12:1. கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. சரியா? இது வந்து இப்படி படிக்கிறோம் தமிழ்ல. தமிழ்ல படிக்கும்போது நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. அது எபிரேயத்துல இந்த வசனத்திற்கு எப்ராயிக் ஸ்டடிஸ் பண்ணீங்கன்னா மேல் ஃபீமேலா பிரிக்கணும். மேல் ஃபீமேல் ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. மேல் ஃபீமேல் பிரிச்சிங்கன்னா 11 எழுத்து தான் பிரியும். கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கிங்கிறது எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் அந்த லெட்டரை நான் அனுப்பிச்சி விட்றேன் குரூப்பில். நான் அனுப்பல உங்களுக்கு இந்த ஷீட் அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிக்கங்க. இந்த யாத்திராம் 12:1 மேல் ஃபீமேல் பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னா 11 எழுத்துல பிரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எகிப்து தேசத்திலே மணவாளன் மணவாட்டியை நோக்கி அப்படின்னு தான் அர்த்தம். கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி. ஆனால் ரகசியத்தில் போய் பார்க்கும்போது மணவாளன் எகிப்து தேசத்திலே மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, அதாவது மணவாளன் மணவாட்டியை நோக்கி அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? 11 லெட்டர்ல பிரியும். அதுக்கு மொத்தம் ஆடில் காடில்னு போடணும். அதை ஹோம்ஒர்க்கா வச்சுங்க. நான் ஷீட் அனுப்பிச்சி விட்றேன் அடுத்த கிளாஸுக்கு. அது ஹோம்ஒர்க்கா போட்டுறீங்களா? போட்டுருங்க. இப்போ நோட் பண்ணிக்கங்க. யாத்திராமம் 12:1 மொத்தம் ஆர்டினல் 348, 348. யாத்திராமம் 12:1 கார்டினல் வேல்யூ 1896, 1896, 1896. 348 1896 கூட்டிருங்க. எவ்வளோ வருது? கூட்டுங்க. ஐயா 2244. 2244 பிரேக் பண்ணிக்கங்க. 1214, 1214, 1214 பிளஸ் 534 பிளஸ் 386 பிளஸ் 110.
1214, 534, 386, 110. சரியா? 1214ங்கிறது சிலுவை பலி. ஆதியாகமம் 1:1 ஆர்டினல் வேல்யூ. 1:1 எப்ராய்க் ஸ்டடீஸ் பண்ணீங்கன்னா அதில் வர்ற மேலுக்கு வர்ற வேல்யூ 1214 ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். சரியா? 534ங்கிறது ஏல் பெத்தேல். 386ங்கிறது யெஷுவா இயேசு. 110ங்கிறது 0 எடுத்துட்டீங்கன்னா மணவாளன். சரியா? ஏன் எகிப்து தேசத்துல மோசே ஆரோனை நோக்கி கூப்பிடுறாரு? மணவாளன் மணவாட்டியை நோக்கி ஏன் கூப்பிடுறாருன்னா அவங்கள மீட்டு கொள்றதுக்காக தான். அந்த எகிப்து தேசத்துல இருந்து மீட்டு நீங்களாக்குறதுக்காக தான் கூப்பிடுறாரு. சரியா? இப்போ இந்த 12:1 சிங்கிள் போட்டீங்கன்னா, யாத்திராம் 12:1 சிங்கிள் போட்டீங்கன்னா எழுதிக்கங்க 114, 114, 114 ஆர்டினல். கார்டினல் சிங்கிளோட வேல்யூ 114, கார்டினல் சிங்கிள் 114. ரெண்டையும் கூட்டிருங்க 228. 228 பிரேக் பண்ணிக்கங்க. 14 + 214, 14 + 214. சரியா? ஆவிக்குரிய நீதி. ஆவிக்குரிய நீதி. இது வாசிங்க. ஏசாயா 33:6 வாசிங்க. ஏசாயா 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாய் இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஆமென். பூரண ரட்சிப்பும் ஞானம் அறிவும் காலங்களுடைய உறுதியா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதனுடைய பொக்கிஷம்னு வாசிக்கிறோமா? பூரண ரட்சிப்பு நமக்கு வேணும்னு சொன்னா ஞானமும் அறிவும் நமக்கு வேணும். பூரண ரட்சிப்பு வேணும்னா என்ன வேணும்? ஞானமும் அறிவும் வேணும். ஞானமும் அறிவும் கர்த்தருடைய வேத வசனம் இல்லாம நமக்கு கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எகிப்திலிருந்து வெளியே வரும்போது அவர்களுக்காக ரத்தம், கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பரிந்து பேசினது. எகிப்திலிருந்து வெளியே வரும்போது என்ன சொன்னார்னா, உங்கள் வாசல்கள் நிலைக்கால்கள்ல இந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு ரத்தத்தை பூசிக்கொள்ளுங்க. சங்கார தூதன் எகிப்த வாதிக்க வரும்போது உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னார். ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் எகிப்தினுடைய வாதைக்கு பரிந்து பேசி அவர்களை பாதுகாத்தது. எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ரத்தம் பரிந்து பேசினது. ஆனா வனாந்திரத்துக்கு வரும்போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து வரவழைத்து விசுவாசியாதவர்களை வனாந்திரத்தில் அழித்தார். அப்படி அழிக்கும் போது அவருடைய ரத்தம் பரிந்து பேசினதான்னு நீங்க பார்க்கணும். யூதாளர் நிருபத்தில் அது இருக்கு, நீங்க எடுத்து வாசிங்கன்னா. ஆனா அப்ப பரிந்து பேசிச்சான்னா இல்ல. நம்ம யூதாளர் நிருபம் 5வது வசனத்துல அது இருக்கு. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். எங்க அழித்தாரு? வனாந்திரத்திலே அழிச்சிட்டாரு. கானானுக்குள்ளே போக விடல. அப்போ
எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது ரத்தம் பரிந்து பேசினதே, இப்ப வனாந்திரத்திலிருந்து வரும்போது ரத்தம் பரிந்து பேசிச்சா அவர்களுக்கு? ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் எகிப்திலிருந்து வெளிவரும்போது அவர்களுக்கு பரிந்து பேசிச்சு. வனாந்திரத்தில் அவர்கள் பாவம் செய்தார்களே, அப்போ அந்த ரத்தம் பரிந்து பேசிச்சான்னு நீங்க பார்க்கணும். பரிந்து பேசிச்சான்னா இல்ல. வனாந்திரத்திலே வார்த்தை வேணும். வனாந்திரத்துல வார்த்தையை கைக்கொள்ள தான் அழைச்சார். வனாந்திரத்துல ரத்தம் பரிந்து பேசாது. பரிந்து பேசாது. அதே மாதிரிதான் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தது. ஆனா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நித்தியத்துக்கு போகணும். இதுதான் நோக்கம். விடுவிக்கப்பட்டது நோக்கம் என்ன? நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். அதுதான் பரமசியோன். அங்க போகணும். இப்போ மறுபடியும் நம்ம பாவம் செய்யும்போது அந்த ரத்தம் பரிந்து பேசுமான்னு கேட்டா அப்படி செய்யாது. அப்ப என்ன செய்யணும்? நாம தான் மனம் திரும்பணும். நாம தான் நம்முடைய சரீரத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும். வேத சத்தியம் என்னன்னு சொன்னா, பலிபீடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார். நான் ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம், பலிபீடத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், நான் அவருக்காக என்னை நானே ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நம்மள சிலுவையில் அடிக்க மாட்டாரு. நாம் தான் நம்மை சிலுவையில் அடித்து கொலை செய்ய ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் அவருக்காக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை நாம தான் செய்யணும். இதான் சத்தியம். நாம தான் செய்யணும். தான் பவுல் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். அனிதனும் பலி செலுத்தணும். ஜீவ பலின்னா என்ன தெரியுமா? அனிதனும் பலி செலுத்தணும். பலி, ஜீவனுள்ள பலி அனுதினமும் செலுத்தணும். ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறதுங்கிறது அதுதான். அனுதினமும் பலி செலுத்தணும். தகன பலியாக அனுதினம் நம்மை சிலுவையில் அறைய அனுதினமும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும். அனுதினம் தகன பலியாக செலுத்த ஒப்பு கொடுக்கணும். நாம தான் செய்யணும். இப்போ நாம தவறும் போது ரத்தம் பரிந்து பேசாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசாது. இப்ப நம்ம புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுக்கு ரெண்டு பகுதி இருக்கு. ஒண்ணு, பாவிகளுக்கு அவர் கிருபை உள்ளவரா இருக்கு. ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்தவர்களுக்கு அவர் சத்தியபரனா இருக்கிறார். சத்திய ஆவியாகிய தேவனா இருக்கிறார். நல்லா புரிஞ்சு கொள்ளணும். தேற்றவாளன் அப்படிங்கிறது சபைக்கு வெளியே அல்லது ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் தான் தேற்றவாளன்கிற அனுபவம். நம்ம சபைக்குள்ள வர்றவங்களாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வர்ற வரைக்கும் தான் தேற்றவாளன்கிற பகுதி வேலை செய்யும். அதுக்கப்புறம் நித்தியத்துக்கு போகிற வரைக்கும் அப்படியே தேற்றவாளன் மாதிரி தடவை கொடுத்துக்கிட்டே அப்படியே பரலோகம் போயிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி இல்லை சத்தியம். சபைக்குள்ள வந்துட்டா அவர் சத்திய ஆவியாகிய தேவன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க சொல்லிக்கிட்டே இருப்பார். கனி கொடுக்க தடையா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதுக்குதான் வார்த்தைங்கதான் நமக்கு வார்த்தை வேணும். இப்போ 2 பகுதி இருக்கு. நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவம், எகிப்திலிருந்து விடுவிக்கப்படுகிற அனுபவம், அடுத்தது வனாந்தரத்திலே வார்த்தையினால் அறிவடைகிற அனுபவம். நமக்கு தான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வார்த்தையினால் ஆத்மா அறிவடைகிற அனுபவம். அறிவடைந்த ஆத்மா தான் அங்க போகும், சியோனுக்கு போகுமே தவிர அறிவடையாத ஆத்மாவை தள்ளுறதுக்கு
அவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. அவருக்கு ஏற்ற ஆத்ம ஜோடியா இல்லைன்னா அவருக்கு தள்ளுறதுக்கு சகல ரைட்ஸும் இருக்கிறதுங்கிறத மறந்தே போயிடக்கூடாது. ஒரு அகாசுவர் ராஜாவுக்கு ராஜ்யத்தில் இருக்க சகல கன்னி பெண்கள் சிறந்தவர்கள் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு ஒரு எஸ்தரை தேர்ந்தெடுத்தாங்களா? ஒரு பூமிக்குரிய ராஜாவுக்கு எப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய மணவாள். அவர் ஒரு நொண்டி நொடத்தெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டார். என்ன பண்ணுவாரு? ஒரு கற்புள்ள திருச்சபையை தான் கல்யாணம் பண்ணுவார். ஒரு கற்புள்ள கன்னியை தான் கல்யாணம் பண்ணுவார். அப்போ நம்ம எப்படி இருந்தாலும் பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிறது, கர்த்தர் மன்னிச்சுடுவாங்கிறது மனிதரோட உபதேசம், வேதத்தினுடைய உபதேசம் இல்லை. நீ சரியா இருந்தால், கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொண்டால் நீ பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிறது தான் வேதத்தினுடைய உபதேசம். சரியா? இதுல நீங்க கிளியரா இருக்கணும். இல்ல கிளியரா இருந்தால் தான் வேதமே புரியும் உங்களுக்கு. நீங்க நம்ம எப்படி இருந்தாலும் சியோன் போயிடலாம் அப்படிங்கிற கொள்கையில் இருந்தோம்னா மறுபடியும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சாதான் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போக மாட்டோம். சுவாப கிளைகளை வெட்டினாரு, 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் மீட்பு கொடுக்கல. சிறுவலர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாப கிளைகளை வெட்டி இதோட 2000 வருஷம் ஆச்சு, இன்னும் அவர்களுக்கு மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுற வேலை நடக்கல. அவர்களிடத்துல அவ்வளோ கண்டிப்பா இருக்கிறாருன்னா உங்களையும் என்னையும் ஏன் வெட்ட மாட்டாரு? பவுல் சொல்றாரு, உன்னையும் தப்ப விட மாட்டார், எச்சரிக்கையா இருங்கிறார் ரோமர்கள். அப்ப நம்ம கிருபைன்னு எப்படி சொல்லிக்கிட்டே இருக்க முடியும்? கர்த்தருக்கு இன்னைக்கு என்ன ஆவிக்குரிய திருச்சபைகள்லாம் என்ன பேசுது? கிருபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன். எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா இஸ்ரவேலர்களுக்கு மன்னிச்சு சேர்த்திருக்கணும்ல நேரம். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு மறைவா தான் இருக்கு. அப்போ கிருபைன்னு பேசிட்டு இன்னொரு பக்கம் சத்தியத்தை மறந்துடவே கூடாது. ஏன்னு சொன்னா அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு ஆனா அவர் தன்னை மறைச்சாருன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. யாரும் அவரை கண்டுபிடிக்கவே முடியாது. அதான் யூதரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற பாடம் அதுதான். அவர் தன்னை மறைத்து கொண்டால் அவரா தன்னை வெளிப்படுத்தினாதான் உண்டு. அன்லெஸ் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ சுவாப கிளைகளுக்கு அப்படி இருக்கிறாருன்னா நமக்கு எப்படி? நம்ம எப்படி மறுபடியும் பாவம் செஞ்சுட்டு கர்த்தர் மன்னிப்பார்னு நினைக்க கூடாது அப்படிங்கிறது தான் அதுல நமக்கு இருக்கிற பாடம். சரியா? கிளியரா இருக்கணும் இந்த இடத்துல. ஓகே, அடுத்தது போலாம். கர்த்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி அப்படிங்கிறது பார்க்குறோம். இதுல 5 ஆகமத்தில் நம்ம வாசிக்கும் போது யோசுவா 110 வருடம் வாழ்ந்திருக்கிறார். 110 வருடம் யோசுவாவுடைய வாழ்நாள் வயது. யோசேப்பு 110 வருடம் தான் வாழ்ந்திருக்கிறார். இந்த ரெண்டு பேரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். 110ன்னா நீங்க 0 எடுத்துட்டீங்கன்னா 110 ரெண்டுமே 0 எடுத்துட்டீங்கன்னா 11 தான். எதற்கு அடையாளம்னு சொன்னா யோசேப்பும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். யோசுவாவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். வேதத்துல எந்த ஒரு நம்பரு எழுத்து எதுவுமே காரணம் இல்லாம இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கும். சரியா? இப்போ யாத்திராமம் 12:1 நமக்கு 9 வார்த்தை 34 எழுத்துல வச்சிருக்க. எழுதிக்க. யாத்திராமம் 12:1 9 வார்த்தை 34 எழுத்து. ஏன் 9 வார்த்தை? எகிப்து தேசத்துல இருந்து தான் கூப்பிடுறாரு. ஏன்னா எகிப்து தேசங்கிறது சாபம், பாவத்தின் அடிமைத்தன வீடு. அடிமைத்தன வீடு தான் அதுக்கு அடிமைத்தனத்துக்கு அடையாளம் தான் எகிப்து. 9 வார்த்தைன்னா இங்க சாபத்தை குறிக்கிறது. எழுதிக்கங்க. 9 வார்த்தையில ஏன் வச்சிருக்கிறாரு? சாபத்தை குறிக்கிறது.
எகிப்து தேசம் என்ன பிடிச்ச தேசம்? சாபம் நிறைந்த தேசம். அங்கதான் தன்னுடைய ஜனம் இருக்குது. அவர்களை மீட்டுக் கொள்றதுக்கு தான் கர்த்தர் இப்ப கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ சாபத்தை குறிக்கிற தேசம். அதனாலதான் அந்த வசனத்தை 9 வார்த்தையில வச்சிருக்கிறார். 34 எழுத்துல வச்சிருக்கிறார். 34 எழுத்துங்கிறது ஆல் ஸ்பிரிச்சுவல், சகல ஆவிக்குரிய காரியங்களும். இதுங்க ஆல் ஸ்பிரிச்சுவல் 17 பிரிச்சுக்கேன். 34 எழுத்து 9 வார்த்தையில வச்சிருக்கிறாரு. யாத்ராமம் 12:1. 34ங்கிறது 17, 9ங்கிறது டேத், சாபம். சரி, அடுத்து யாத்ராமம் 12:2 வாசி. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. ஆமென். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக சொல்றாரா? இந்த மாதம்ங்கிறது இந்த மாதம்ங்கிறது தான் முதல் 2 வார்த்தை. இந்த முதல் 2 வார்த்தைக்கும் எழுதிங்க. அந்த முதல் 2 வார்த்தைக்கும் சிங்கிள் மட்டும் போட்டீங்கன்னா 37 வரும். எழுதிங்க. இந்த மாதம்ங்கிறது முதல் 2 வார்த்தை அந்த வசனத்துல. ஹீப்ருல முதல் 2 வார்த்தை, அதுக்கு சிங்கிள் மட்டும் 37. ஆர்டினல் போட்டீங்கன்னா 55. 2 வார்த்தைக்கு சேர்த்து ஆர்டினல் 55 எழுதிங்க. ஆர்டினல் 334. ஆர்டினல் 334. சரியா? சரி, நான் A4 ஷீட் அனுப்பி விடுறேன். அதெல்லாம் டீட்டெயிலாக போட்டுக்குங்க. இப்போதைக்கு எழுதிங்க. அந்த முதலாம் மாதம் அப்படிங்கிறது முதல் 2 வார்த்தை 7 எழுத்து. முதல் 2 வார்த்தை 7 எழுத்து. முதல் வார்த்தைக்கு ஆர்டினல் 38 317 எழுதிக்க. முதல் வார்த்தைக்கு ஆர்டினல் 38 317. ரெண்டாவது வார்த்தைக்கு 17. ரெண்டாவது வார்த்தைக்கு ஆர்டினல் 17. முதல் வார்த்தைக்கு சிங்கிள் 20. ரெண்டாவது வார்த்தைக்கு சிங்கிள் 17. இந்த 2 வார்த்தைக்கு சேர்த்தீங்கன்னா 37 வரும். சிங்கிள் வந்துடும். சரியா? அடுத்தது 12:2 தானே இருக்கும். 12:2. அடுத்தது, இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமா இருப்பதாக அப்படிங்கிறது தான் அடுத்த 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது வார்த்தை. 3வது வார்த்தையிலிருந்து 8வது வார்த்தை வரைக்கும் அடுத்த பகுதி. இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதி.
12:2 சரியா? அதுக்கு எழுதிக்கிங்க. அதுக்கு சிங்கிள் மட்டும் எழுதிக்கிங்க. ஆர்டினல் கார்டினல் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுக்குங்க. சிங்கிள் மட்டும் போட்டிங்கன்னா சிங்கிளில் சிங்கிள் டு சிங்கிள் சரியா? சிங்கிள் டு சிங்கிள் மட்டும் போட்டிங்கன்னா 37 வரும். அடுத்த 12:2 3லேருந்து 8வது வார்த்தை வரைக்கும் அதுக்கு சிங்கிள் டு சிங்கிள் போட்டிங்கன்னா 37 தான் வரும் சரியா? ரட்சிப்பும் நித்திய ஜீவனும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆடில் கார்டில்லாம் நான் உங்களுக்கு ஷீட் அனுப்பிச்சி விட்றேன். கொஞ்சம் ஹோம்ஒர்க்காக போட்டு வந்துருங்க. அடுத்த கிளாஸ் நான் அனுப்பிச்சி விட்றேன் ஷீட். அடுத்த மீதியுள்ள பகுதி அடுத்த கடைசி 2 வார்த்தை உங்களுக்கு பிரதான மாதம் அப்படிங்கிறது தான் கடைசி 2 வார்த்தை. கடைசி 2 வார்த்தை உங்களுக்கு பிரதான மாதம் அப்படிங்கிறது தான் கடைசி 2 வார்த்தை. அந்த கடைசி 2 வார்த்தைக்கும் ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் எல்லாமே நம்ம போட்டால் தான் கரெக்டாக கிளியராக பார்க்க முடியும். சொல்லிகிட்டே போனால் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. கடைசி 2 வார்த்தைக்கும் சிங்கிள் மட்டும் வேணா எழுதிக்கிங்க. அதுக்கும் 37 தான். சிங்கிள் வந்து 37 37 ரட்சிப்பும் நித்திய ஜீவனும். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் 1ஆம் மாதமா இருப்பதாக அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு 1ஆம் மாதம், பிரதான மாதம், முதல் மாதம் அதுதான். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்போ ஸ்டார்ட் ஆகுது? எனக்கு 35 வயசு ஆகுது, 35 வருஷம் அப்படிங்கிற அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. எனக்கு 48 வயசு ஆகுது, இப்போ 48 வருஷம். அது ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வயசு கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வயசு எது? நீங்க எப்போ ரட்சிப்பை பெறுறீங்களோ அந்த மாதம் தான் உங்களுக்கு 1ஆம் மாதம், 1ஆம் பிரதான மாதம். அதுதான் வருஷத்தின் 1ஆம் மாதம். அப்படிதான் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார் சரியா? எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வர்றாங்க இல்லையா? அதை தான் அவங்களுக்கு வருஷத்தினுடைய 1ஆம் மாதமா கொடுத்தாரு. அதே மாதிரி நமக்கு வந்து எப்போ நம்ம பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வர்றோமோ அதுதான் நமக்கு 1ஆம் மாதம், பிரதான மாதம். அதுதான் நமக்கு இதில் இருக்கிற மீனிங். அதுதான் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரட்சிக்கப்பட்டு வர்றோம் பாருங்க. அந்த டேட், அந்த மாதம், அந்த டேட் தான் நமக்கு வந்து ஆவிக்குரிய மனுஷன் அன்னைக்கு தான் பிறந்திருக்கிறான். பிறக்கிற மனுஷன் வளர்ற மனுஷன் பூரண வயது அடைகிறான். 3 ஸ்டேஜ் இருக்கா? பிறக்கிறான், அடுத்து வளருகிறான், பூரண வயது அடைகிறான். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய உள்ளான மனுஷன் பிறந்திருக்கிறான். பிறந்த மனுஷன் வளர வேண்டும், ஜெயங்கொண்டு பூரணம் அடைய வேண்டும். அதுதான் பூரண வயது. ஆனா கிறிஸ்தவத்தில் மட்டும் ஒரே வார்த்தையில் எப்படி சொல்லிடுறாங்க? ரட்சிக்கப்பட்டா போதும், நீ பரலோகம் போயிடலாம். ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிடலாம். அது நம்முடைய நம்பிக்கை வேணா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம சேர்த்துக்கணுமே, அப்படி இல்லை. அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். உள்ளான மனிதன் பிறக்கிறது தான் நம்ம ஜலத்தினால் ஆவினால் ஞானஸ்நானம் பெற்று பிறக்கும் போது, ஆவினால் அபிஷேகிக்கப்பட்டு பிறக்கும் போது தான் உள்ளான மனுஷன்
பிறக்கிறான். அந்த பிறந்த உள்ளான மனுஷனை வளர்த்து எடுக்கிறது நம்முடைய கையில தான் ஆண்டவர் கொடுத்துருக்கார். உள்ளான மனுஷனை வளர்த்து எடுக்கிறது நம்முடைய கையில தான் கொடுத்துருக்கு. உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நம்ம தான் செய்யணும். அவரே செய்வேன்னு எடுத்துக்க கூடாது, அவரே செய்வார்னு எடுத்துக்க கூடாது. அப்போ நம்ம தான் எடுத்து வளர்த்து பூரண புருஷராகும் வரைக்கும் வாசிக்கிறோமா? பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்து நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் வளரணும். அவருடைய நிறைவான வளர்ச்சியை பெற்றுக்கொள்ற வரைக்கும் வளர வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதுதான். போன வருஷத்துல இருந்ததுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறோமா, மனம் மாறி இருக்கிறோமா, மனம் புதிதாக இருக்கிறதா, வளர்ந்துருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போன மாதத்துல இருந்ததுக்கு இந்த மாதம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்து எங்கே பிரச்சனையோ அதை சரி பண்ணணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ தண்ணி திரளாந்த இடத்துல பரவி ஓடிட்டு இருக்குன்னா, இந்த தண்ணி எப்படி மூடுறது அப்படின்னு பார்க்கறத விட, யோசிக்கிறத விட, எங்கேருந்து தண்ணி வருது அப்படின்னு அந்த ஹோல்ஸை போய் அடைச்சிட்டோம்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். தண்ணி வந்துகிட்டு இருக்கு, தண்ணி பரவி பாஞ்சு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த தண்ணீரை அடைச்சி தடுத்து நிறுத்துறதை விட, இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு அந்த ஹோல்ஸை பார்த்து அடைச்சிட்டோம்னா தண்ணி மொத்தமாக ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வர்ற பிரச்சனைய நம்ம என்ன பண்ணுவோம்னா, அநேக நேரத்தில் இந்த பிரச்சனையை எப்படி சரிப்படுத்துறதுன்னு பார்ப்போம். பிரச்சனை எங்கேருந்து வருது, ஏன் வருது, மூல காரணம் என்னன்னு பார்த்து அதை சரிப்படுத்திட்டோம்னா அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். அதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பிரச்சனை எங்கேருந்து வருது, என்ன மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்து அதை அடைக்க பார்க்கணும். பிரச்சனையை சரி பண்ண பார்க்கறத விட பிரச்சனையுடைய மூல காரணம் என்ன, எங்கேருந்து வருது, ஏன் வருது அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணிட்டோம்னா சரியாயிரும். சரியா? டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவார், நீங்கள் இந்த இதெல்லாம் கேஸெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் உள்ள புண்ணாயிரும், கேன்சர் வரும். சில பேருக்கு இந்த பான் பராக் இந்த மாதிரிலாம் போட்டு வாயெல்லாம் கேன்சர் வரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, மருந்து கொடுப்பாங்க. அடுத்து இன்னொன்று சொல்லுவாங்க, நீ இனிமேல் அதை செய்யக்கூடாது. அதுக்கு சொல்யூஷன் என்ன? இனிமேல் நீ குடிக்கக்கூடாது, இனிமேல் நீ சிகரெட் குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, இனிமேல் நீ அந்த பாக்கு புகையில போடக்கூடாது. போட்டால் உன் உயிருக்கு ஆபத்து. அதை முதலாவது நீ நிறுத்தணும். அதோடு சேர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுக்கும்போது உனக்கு குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் கொடுக்குற மாத்திரையை மட்டும் முழுங்கிட்டு, ஆனால் நீ அந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிற அதை விட்டு விடலைன்னா, சரிப்படுத்தலைன்னா உனக்கு குணமாகாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் பிரச்சனையை டெம்பரவரியாக மூடிட்டு அதை மூல காரணம் என்னன்னு பார்த்து சரிப்படுத்தலை அப்படின்னு சொன்னால் பிரச்சனை சரி ஆகாது, முழுவதும் குணம் ஆகாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே, இதெல்லாம் ஹோம்ஒர்க்கில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, நீங்கள் போட்டு வந்துருங்க. அடுத்து வாசிங்க. யாத்ராகமம் 12:4 வாசி. யாத்ராகமம் 12:4. ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள்
ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா? ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு போதுமான ஜனங்கள் அங்கே இல்லை வாங்குறதுக்கான வசதி இல்லை. அந்த ஆட்டுக்குட்டியை வாங்குறதுக்கான வசதி இல்லைனாலும் என்ன பண்ணலாம்? சமீபத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரனும் சேர்ந்து தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்கள் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதை லக்கம் பார்த்து பலியிடுறதுக்காக தெரிந்து கொள்ளலாம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். அதில் அடுத்த வசனம் 5வது வசனம், அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கா? செம்மறி ஆடுகளாவது வெள்ளாடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலான் இருக்கு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயது உள்ளதுமா இருக்கணும். ஒரிஜினல்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த ஆட்டுக்குட்டி குமாரன் இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னு சொன்னா கரெக்டா, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமா இருக்க வேண்டும் மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா? அது குமாரன் அப்படிங்கிறது தான் எபிரேயத்தில் இருக்கு. அப்போ பஸ்காவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி அது யாரு? குமாரனாகிய கிறிஸ்து. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார்னு சொன்னாரா? யோவான் ஸ்நானன் பார்த்து சொன்னாரா? என்ன அர்த்தம்னா, ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு குமாரனாகிய ஆணா இருக்க வேண்டும். அதுதான் இது அர்த்தம். ஆனா அந்த குமாரன்கிற இடத்துல தான் ஒரு வயது உள்ளதும் அப்படின்ட்டு தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பாங்க. சரியா? முதலாவது வார்த்தையே இந்த வசனத்துல பாலகன் வருது. கடைசி வார்த்தை குமாரன் வருது. குமாரனையும் பாலகன் குமாரன் அங்க கொண்டு வந்து இயேசு இம்மானுவேல் அங்கேயே கொண்டு வந்துடுறார். சரியா? இப்போ 12:5 குறிச்சு கொள்ளுங்க. இந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கா? பன்னிரெண்டு 5 அது அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணுமாகிய ஒரு குமாரனாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரிஜினலா நமக்கு எழுதப்பட்டு இருக்கு. இப்ப அந்த வார்த்தைக்கு நீங்க ஆடில் காடில் போட்டீங்கன்னா யாத்ராமம் 12:5 எழுதிங்க. யாத்ராமம் 12:5 ஆர்டினல் வேல்யூ 137. சாரி 138. 138 138 கார்டினல், அதாவது ஆதி யாத்திராம் 12:5 1 முதல் 1, 2, 3, 4 வார்த்தைக்கு மட்டும். அதுதான் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமா இருக்கணும்னு சொல்லப்பட்டதுல. அதான் முதல் 4 வார்த்தை. 12:5 முதல் 4 வார்த்தைக்கு மட்டும் ஆர்டினல் கார்டினல் எழுதிக்கிங்க. 138 ஆர்டினல், கார்டினல் 1074. 1074 ரெண்டையும் கூட்டிக்கிங்க. 138ஐயும் 1074ஐயும் கூட்டினீங்கன்னா 1212. 1212 பிரேக் பண்ணிக்கிங்க. 989 989 + 214
பிளஸ் 9 989 214 பிளஸ் 9 989 சிலுவை பலி பெரஷித்துடைய வேல்யூ. 214 ஆவிக்குரிய, 9 சாபம். எதற்காக அந்த ஆட்டுக்குட்டி ஒரு வயதுள்ள பழுதற்ற குமாரன் பலியிடப்படணும், ஆட்டுக்குட்டி பலியிடப்படணும்? நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய சாபத்தை போக்குவதற்காக சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய சாபத்தை நீக்குவதற்காக அவர் பலி கொடுக்கப்பட வேண்டும். அதான் நோக்கம். யாத்ராகமம் 12:4 12:4 சரியா, ஏற்கனவே வாசிச்சிட்டோம். 12:4 எழுதிங்க. 13வது 14வது 15வது 13 14 15வது வார்த்தை. அது மட்டும் தான் ஹோம்ஒர்க் 2 பகுதியாக கொடுத்துருப்பேன். 13 14 15. அடுத்த பகுதி 16 17 18 19. இப்போ முதல்ல யாத்திராம் 12:4 13 14 15 16வது வார்த்தை. 13 14 15 3 வார்த்தை மட்டும். அதுக்கு சிங்கிள் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. யாத்திராம் 12:4 13 14 15 3 வார்த்தை. அதுக்கு சிங்கிள் மட்டும். சிங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா 37 37 37 37 தான் இந்த 3 வார்த்தைக்கும். 37 37 எழுதிக்கங்க. முப்பத்தேழு 37. தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக, அதுதான் அந்த அந்த வார்த்தை. ஆத்துமாக்களின் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக. அடுத்த 4 வார்த்தை 16 17 18 19. அடுத்த 4 வார்த்தை. அதுக்கும் சிங்கிள் மட்டும் எழுதிக்கங்க. சிங்கிள் 53 53 53 53. சிங்கிள் டு சிங்கிள் 17 17. 12 4ல் 16 17 18 19 அந்த வார்த்தைக்கு எழுதிக்கங்க. The lamb for make your count. ஆத்துமாக்கள் இலக்கத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். Man of the person. அவனவருடைய இலக்கத்திற்கு தக்கதாக. சரி,
அடுத்த 4 வார்த்தை எழுதிக்கிங்க. 16, 17, 18, 19. உங்கள் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அதுக்கு சிங்கிள் 53, 53, சிங்கிள் டு சிங்கிள் 17, 17. அப்போ 53, 53னா யெஷுவா தோரா, இயேசுவும் வேதமும். 17, 17னா சகல ஆவிக்குரிய காரியங்களும். கொஞ்சம் அடுத்த கிளாஸ் இதுக்கு ப்ரோத்ரூ பண்ணுவோம். ஹோம்ஒர்க் போட்டு வந்துருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா விஸ்தாரமா பார்க்கலாம். அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஹோம்ஒர்க் போட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிட்டோம்னா கிளியரா இருக்கும். மேலோட்டம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்த கிளாஸ்ல கிளியரா பார்த்துக்கலாம். அடுத்தது யாத்ராமம் 12, 11 வாசிங்க. யாத்ராமம் 12, 11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. ஆமென். அதை புசிக்க வேண்டிய விதமாவது உங்கள் அறைகளில் கச்சையை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. சீக்கிரமா அது கர்த்தருடைய பஸ்கான்னு இருக்கு. ஒரிஜினலா எப்படி இருக்குன்னா, அவர் கர்த்தருடைய பஸ்கா அப்படின்னு தான் ஒரிஜினல் இருக்கு. எழுதிக்கிங்க. இங்க அது கர்த்தருடைய பஸ்கான்னு இருக்கு. அவர் கர்த்தருடைய பஸ்கா. நமக்காக பலியிடப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். இதுதான் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. அவர் கர்த்தருடைய பஸ்கான்னு இருக்கு. அந்த வார்த்தை 11 எழுத்துல இருக்கு. இந்த கடைசி 3 வார்த்தை எபிரேயத்துல அவர் கர்த்தருடைய பஸ்கா அப்படிங்கிறது 12, 11ல கடைசி 3 வார்த்தையா இருக்கு. 11 எழுத்துல இருக்கு. 11 எழுத்துனா மணவாளன். 11 எழுத்து. அதுக்கு ஆர்டினல் எழுதிங்க. ஆர்டினல் அந்த 3 வார்த்தைக்கும் ஆர்டினல் 90, கார்டினல் 216. ஆர்டினல் 90, கார்டினல் 216. ரெண்டையும் கூட்டிருங்க, 306 வரும். 90, 216, 306. அதை பிரேக் பண்ணிக்கங்க. 306 பிரேக் பண்ணிக்கங்க. 214 + 92. 214 + 92 + 92. 214னா ஆவியானவர். 92னா இயேசு. ஆவிக்குரிய பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அதுதான் பஸ்கா. அல்லது ஆவியானவராகிய இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். எழுதிங்க. ஆவிக்குரிய பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அவர் யார் ஒப்பு கொடுத்தவரு? அவர் தான் மணவாளன். அவர்தான் மணவாளன். நீங்க 306 3 + 6ன்னு கூட்டிக்கங்க. 9. 9னா சாபம். 9னா என்னது? சாபம். கர்த்தருடைய பஸ்கா அப்படிங்கிறது என்னது? நமக்காக சாபமானார். சிலுவை இன்னைக்கு நிறைய பேர் அடையாளமா வச்சிருப்போம். சிலுவைன்னா என்னது? நமக்காக சாபம். மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து மரத்திலே தொங்கி நமக்காக நம்முடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார். அதை இன்னைக்கு நிறைய பேர் வச்சுட்டு கொண்டாடுவாங்க. சிலுவை அடையாளத்தை சர்ச்சில் வச்சுப்பாங்க, கழுத்துல தொங்க விட்டுப்பாங்க,
பைக்ல கீச்சைனா வச்சுப்பாங்க, எல்லாம் வச்சுப்பாங்க. என்ன அர்த்தம்? சாபம். இது வந்து சிலுவைங்கிறது என்னது? நமக்காக தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து அதுல இருந்து வெற்றி சிறந்துட்டார். சிலுவையில அவர் தொங்கிட்டு இருந்தா பரவாயில்ல, சிலுவையிலிருந்து அவர் சிலுவை மரணத்தை அவர் ஜெயித்து வெற்றி சிறந்து விட்டார். அதனால அதை நம்ம அந்த அடையாளத்தை பயன்படுத்த தேவையில்லை. நீங்க எபிரேயத்துல யெஷுவாங்கிற வார்த்தைய, இயேசுங்கிறது எபிரேய வார்த்தைய யோத் ஷின் வாவ் ஆயின், அதுதான் இயேசுக்கு எபிரேய வார்த்தை. யெஷுவானா யோத் ஷின் வாவ் ஆயின். அதை எழுதி எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கு வேல்யூ போட்டிங்கன்னா 92 வந்துடும். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, யெஷுவாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 92 வந்துடும். வேல்யூ போட்டு கூட்டினீங்கன்னா, எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட்டினீங்கன்னா 92 வந்துடும். சரியா எழுதிக்கிங்க. எக்ஸ்பேண்ட் வேல்யூ அப்புறம் தான் நீங்கள் பார்ப்பீங்க, படிச்சிருக்க மாட்டீங்க. பக்கத்தில் ஹையர் ஸ்டடின்னு போட்டுக்குங்க. யெஷுவாவை தனித்தனியாக எழுதி ஆடியல் கார்டில் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா 92 வந்துடும்னு எழுதிக்கிங்க. பின்னாடி அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது யாத்ராம 12:4. 12 நாளுக்கு மொத்தம் ஆடியல் கார்டில் டோட்டல் சொல்கிறேன், எழுதிக்கங்க. யாத்ராம 12:4க்கு மொத்தம் ஆடியல் கார்டில் டோட்டல் 761. 761. கார்டினல் 5423. 761 கார்டினல் டோட்டல் 5423. 761 சிங்கிளா கூட்டிக்கங்க. 7 + 6 + 1 14. கார்டினல் 5 + 4 + 2 + 3 14. அப்படின்னா பிரமாணத்தின்படி நடக்குது. இந்த வசனம் ஞாபகம் இருக்குது இல்லை உங்களுக்கு? ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாக இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இது எதன்படி தான் நடக்குது? பிரமாணத்தின்படி தான் நடக்குது. பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் நடக்கும். நீங்க இந்த 12 நாள் யாத்ராம் 12 நாள் மொத்தம் 19 வார்த்தையில வச்சிருக்கிறாரு, 68 எழுத்துல வச்சிருக்கிறாரு. மொத்தம் 19 வார்த்தை, 68 எழுத்து. 19 வார்த்தைங்கிறது மணவாளனையும் அவரையும், மணவாளனையும், 68 எழுத்துங்கிறது குமாரனையும் குறிக்கிறது. எழுதிங்க. 19 வார்த்தைங்கிறது மணவாளனையும், 68 எழுத்துங்கிறது குமாரனையும் குறிக்கிறது. சரியா? மீதி எல்லாமே ஓரளா சொல்லிட்டேன். எல்லாம் உங்களுக்கு ஆடில் நீங்க சிங்கிள் எல்லாமே போட்டு வந்துருங்க. நான் ஷீட் அனுப்பிச்சி விடுறேன் இப்பவே. அதுக்கு நீங்க போட்டு வந்துருங்க. கொஞ்சம் விளக்கமா எல்லா வாரியா பார்த்துடலாம். சொன்னது எல்லாமே அப்போ கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி பார்த்துடலாம். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். புதுசா வர்றீங்கன்னா உங்களுக்கு புரியாது. கொஞ்ச நாள் வாங்க, தொடர்ந்து அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் புரியலைன்னா கேளுங்க, சரியா? ஓகே, இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு அனுப்பி விட்டுறேன், சரியா? ஹோம்ஒர்க் அனுப்பி விட்டுறேன். ஹோம்ஒர்க் போட்டு வந்துருக்கு. எல்லா வசனத்துக்குமே பிளாக் லெட்டரில் இருக்கிறதுக்கு வேண்டாம், நான் சொல்கிறேன், அதில் மென்ஷன் பண்ணுறேன். ரெட் லெட்டரில் இருந்தால் எப்போவுமே சிங்கிள் மட்டும் போடுங்க. அதுக்கு மற்ற லெட்டரில் கலரில் இருக்கிறதுக்கெலாம் ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் டு சிங்கிள் எல்லாமே போட்டுருங்க, நான் மென்ஷன் பண்ணுறேன். சரி சரி, அப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம போடணும். யாத்ராமம் 12:1, யாத்ராமம் 12:2, யாத்ராமம் 12:4, யாத்ராமம் 12:5 எல்லாத்துக்கும் ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் கொஞ்சம் போட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிடலாம். பழைய இதில் ஹோம்ஒர்க் எல்லாம் பார்த்தாச்சுல, எல்லாமே கிளியர் தானே? பழைய ஹோம்ஒர்க் ஷீட்டில் எல்லாம் பார்த்தாச்சுல? ஐயா யாத்ராகமா 6, 6, 7 அதெல்லாம் பார்க்கல ஹோம்ஒர்க். அது பார்க்கணுமா? பார்க்கலையா? அது பார்க்காம இருக்கு. யாத்ராமம் 6, 6 ஒரே நிமிஷம். யாத்ராமம் 6, 6, 6, 7 யாத்ராமம் 6, 2க்கு அப்புறம் ஆமாம் 6, 6, 6, 7 இருக்குல்ல? அதுக்கு எவ்வளோ சார் வருது? அந்த 4 வார்த்தைக்கு சேர்த்து போட்டிங்கன்னா ஆர்டினல் கார்டில் எவ்வளோ வருது பாருங்க. ஐயா டோட்டல் ஆர்டினல் 272, டோட்டல் கார்டினல் 2063. ஒரு நிமிஷம். சிங்கிள் டோட்டல் ஆர்டினல் எவ்வளோ வருது? 272. ஒரு நிமிஷம். 68, 73, 54, 272 கரெக்ட் சிஸ்டர். கார்டினல் எவ்வளோ வருது? கார்டினல் 2063. 518, 541, 450, 2063. ஆமா, ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ வருது? கூட்டுங்க. 2335. 2335 வருதா? 2335 அது கூட தோரா அப்படின்னு அதை கூட்டினீங்கன்னா தோராவோட வேல்யூ எவ்வளோன்னா 53,611. 53,611, அதாவது 664 கூட்டினீங்கன்னா ஆதியாகமம் 1:1 வேல்யூ வந்துடும். எழுதிங்க. 2335 கூட டவ் வாவ் ரேஷ் ஹே தோரா அப்படிங்கிற லெட்டருக்குள்ள வர்ற வேல்யூ 53,611. அதை 664 கூட்டினீங்கன்னா எழுதிங்க. 2335 கூட 664 664 கூட்டினீங்கன்னா 2999 வந்துடும். இந்த 2999 ஆதியாகமம் 1:1 வேல்யூ, ஆதியாகமம் 1:1 கூட்டுத்தொகை எழுதிக்கங்க. 2335 தோரா அப்படின்னு எபிரேயத்தில் எழுதி அதுக்கு வேல்யூ போட்டோம்னா 53,611 வரும். 53,611னா 664. அதை கூட்டினோம்னா 2999 வந்துடும். அந்த 2999 ஆதியாகமம் 1:1 இருக்கிற 7 வார்த்தை 28 எழுத்தினுடைய ஆர்டினல் கார்டினல் கூட்டுத்தொகை வந்துடும். அந்த ஆர்டினல் கார்டினல் கூட்டுத்தொகைனா 2,999 2999 சிங்கிளாக கூட்டினீங்கன்னா
29 வந்துடும். என்ன அர்த்தம்னு சொன்னா, மணவாளன் தான் இவைகளை விடுவித்து நீங்களாக்கி மீட்டு கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவர். மணவாளன் தான் விடுவித்து நீங்களாக்கி மீட்டு கொண்டு அவர்களை சேர்த்து கொள்ளுகிறவர். எதன் அடிப்படையில், எதன் மூலமா சேர்த்து கொள்றாரு? வேதத்தை கொடுத்து, மணவாளன் இந்த வேதத்தை கொடுத்து சேர்த்து கொள்றார். சரியா? ஏன் நமக்கு வேதத்தை கொடுத்தாரு? 2 காரியம். ஒண்ணு, நம்ம ஆத்மாவுக்கு 2 வேணும். ஒண்ணு நீதி, இன்னொன்னு பரிசுத்தம். அந்த நீதிக்காக கட்டளைகள் பிரமாணங்களை எழுதி கொடுத்தாரு. பரிசுத்தத்திற்காக மணவாளன் மணவாட்டிங்கிற உபதேசத்தை சத்தியமா எழுதி கொடுத்தார். வேதத்துக்குள்ள நீதியின் பிரமாணங்களும் இருக்கு, சத்திய வார்த்தைகளும் இருக்கு. நீதியின் பிரமாணங்கள் தான் நம்ம கட்டளைகள் பிரமாணங்கள்னு சொல்றோம். சத்திய வார்த்தைகள்ங்கிறது 11:11 அடிப்படையில் இருக்கு. மணவாளன் மணவாட்டி உறவின் அடிப்படையில் இருக்கு. நீதியின் பிரமாணங்கள் அப்படிங்கிறது அது எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற நம்முடைய கிரியைகளின் அடிப்படையில் இருக்கு. எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நம்ம செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டது நீதியின் பிரமாணம். சத்திய வார்த்தைகள்ங்கிறது 11:11 அவரோடு எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட உபதேசத்திற்காக கொடுக்கப்பட்டதுதான் 11:11 அடிப்படையில் கொடுக்கும். இந்த 2ஐயும் உள்ளடக்கியது தான் வேதம். வேதம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், பிரமாணங்களும் கட்டளைகளும் இருக்கு, உறவுக்குரிய காரியங்களும் உள்ள இருக்கு, நீதிக்குரிய கட்டளைகளும் உள்ள இருக்கு, கர்த்தரோடு வாழ தேவையான உறவுக்குரிய காரியங்களும் உள்ள இருக்கு. அது 2 சேர்ந்தது தான் வேதம். இதை கொடுத்து தான் மீட்டு கொள்றார். இந்த வேதத்தை கொடுத்து தன்னுடைய ஜனங்களை சேர்த்து கொள்ளுகிறார். யார் சேர்த்து கொள்றது? மணவாளன். அது கிளியரா புரியணும்னா நீங்க சிங்கிள் போட்டீங்கன்னா, இந்த 4 வார்த்தைக்கு சிங்கிள் போட்டீங்கன்னா புரிஞ்சிடும். 4 வார்த்தைக்கு சிங்கிள் டு சிங்கிள் போட்டீங்கன்னா எவ்வளவு வருது சிஸ்டர்? ஐயா டோட்டல் சிங்கிள் வேல்யூ 110, 101. கரெக்ட். சிங்கிள் டு சிங்கிள் சிங்கிள் டு சிங்கிள் 29, 29. கரெக்ட். பாருங்க, 110 0 எடுத்தீங்கன்னா 11 தான். 101 0 எடுத்தீங்கன்னா 11. 11:11 இது மணவாளன் மணவாட்டிக்கு செய்கிற காரியம். விடுவித்து நீங்களாக்கி மீட்டு கொண்டு அவர்களை சேர்த்து கொள்ளுகிற அனுபவங்கிறது யார் யாருக்கு செய்யக்கூடிய காரியம்? மணவாளன் மணவாட்டிக்கு செய்கிற காரியம். 29 சிங்கிள் டு சிங்கிள்னா அதுவும் அது ஒரு 29 மணவாளனையும் இன்னொரு 29 மணவாட்டிக்கு அடையாளமான ரெபேக்காவையும் குறிக்கிற காரியம். 11:11 தான். 2+9 11, 2+9 11. இதுவும் யார் தான்? மணவாளன் மணவாட்டிக்கு செய்கிற காரியம்தான். அப்போ நான் உங்களை விடுவித்து உங்களை நீங்களாக்கி உங்களை மீட்டு கொண்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொள்வேன் அப்படிங்கிறது யாருக்கு செய்கிற காரியம்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆவிக்குரிய கர்த்தர் மணவாளன் செய்கிற காரியம். அதுதான் இங்க வந்து இந்த வசனத்துல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். சரியா? ஒரே நிமிஷம். 42 சரி. ஓகே, மீதி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது அவ்வளவுதான். அந்த பழைய கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப இன்னைக்கு பார்த்தது மட்டும் நம்ம அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் விலாவாரியா பார்த்துடலாம். ஓகே, ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சுக்கலாம்.
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சேனைகள் கர்த்தரையும் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சர்வ வல்லவரே, எங்கள் நேச கர்த்தரையும் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் ராஜாவுடைய வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க நீ கொடுத்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1000 நாளை பார்க்கலுடைய பிராகாரங்களில் சொல்லும் ஒரே நாள் நலம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பா, சோதரம் சோதரம் சோதரம், எங்களை விட்டு எடுபடா நல்ல பங்கு ராஜாவுடைய சத்திய வார்த்தை தானையா. அதை கர்த்தாவை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆத்மாவுக்கு என்று உட்கொண்டு அப்பா பருகி பலனடைய ராஜா, நாள்தோறும் ராஜா. ஆமாண்டவரே, சோதர ராஜா, எங்களுக்காக ராஜா நித்தியத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷத்தை நாங்கள் சேர்த்துக்கொள்ள கர்த்தாவினை பலன் தர விடுமா ஜெபிக்கிறோம். ஆமாண்டவர், அழிந்து போகிற கர்த்தாவை மண்ணுக்காக உலக பொருளுக்காக மாணிக்கமாகிய உண்மை விட்டுவிடாமல் கர்த்தாவை நாங்கள் ஒவ்வொரு ஜாக்கிரதையாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை கடந்து போக பலந்தாரும். அதற்கு ஒவ்வொரு தேவரில் பேர் பெற ஆசீர்வதியும் ராஜா. நித்திய கர்த்தாவை மனவாட்டியாய் கர்த்தாவே ராஜா, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தாவை பலந்தாரும். ஜெயங்கொண்டு ராஜா, சோதர ராஜா, கர்த்தாவை நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தாவை கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இந்த மைமையின் கர்த்தாவை சுவிசேஷத்தை கர்த்தாவை கொண்டு செல்ல நீர் பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தா தகர்க்கும்படியா ஜெபிக்கிறோம். ராத்திரி வேலை நடக்கிற கர்த்தாவை பிரேரை கர்த்தாவை புறப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு உற்சாகம் ஆவினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, சோதரம் சோதரம் சோதர திருச்சபைக்கிறோமாய் போராடுகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் சங்கரித்து ராஜா திருச்சபைக்கு ஜெயம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நோக்கத்தோடு திருச்சபை பூமிக்கு அனுப்பினர் நோக்கத்தை முற்றிலுமாய் செய்து நிறைவேற்ற எங்களுக்கு பலன் தாரும். ஜெயமாய் ஓடி முடித்து பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள பலன் தாரும். ஆசீர்வதியும் பொருட்படுத்திக் கொள்ளும். துதிகன மகிமெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். மகிமேன் மணவாள் நாயகர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். மகிமேன் பிதாவே, ஆமென் ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவளே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கொண்ட எல்லா பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவார். சோதரம் சோதரங்கய்யா, சோதரங்கய்யா, சோதரங்க சோதரையா, சோதரங்கய்யா, சோதரங்கய்யா. சோதரம் தம்பி.